ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல் பிஃபோர் த டைன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம கேரட் பொரியல் தான் பார்க்க போகிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். கேரட் தேவையான அளவு எடுத்துக்கோங்க. கேரட்டை நல்லா மெலிசாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி, கருவேப்பிலை, கடுகு, வெங்காயம் கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்கோங்க. நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். தேங்காய் ஒரு 3 பீஸ் எடுத்துக்கலாம். பச்சை மிளகாய் வந்து கொஞ்சம் நிறையவே எடுத்துக்கலாம். ஒரு 5 இல்லைன்னா 6 பச்சை மிளகாய் எடுத்துக்கிறேன். பச்சை மிளகாவையும் தேங்காவையும் நல்லா அரைச்சி கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பேன் வச்சுக்கலாம். அதில் நான் இப்போ ஆட் பண்ணுறது வந்து தேங்காய் எண்ணெய் தான் ஆட் பண்ணுறேன். தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணுங்கள், கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு கடுகு ஆட் பண்ணுறோம். கடுகு பொரிஞ்சதோட வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்குறோம். வெங்காயம் வந்து ஒரு ½ குக் ஆகணும். கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கட்டும். கேரட் ஆட் பண்ணிக்கலாம். கேரட் வந்து இந்த வெங்காயத்தோடைய நல்லா வதங்கி அந்த தேங்காய் எண்ணெயிலே நல்லா வதங்கணும். கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணி வதக்கும் போது கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கும். கொஞ்சம் மூடி போட்டு அப்படியே எண்ணெயில் வதங்கட்டும் அது. ஓகே, எண்ணெயிலே ஒரு ½ குக் ஆகிடுச்சு. கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம அந்த அரைச்சி வச்ச அந்த தேங்காய், பச்சை மிளகாய் அதை வந்து இப்போ ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் அப்படியே வதக்கி விடுங்க. வதக்கி விட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சு வேக விட்டுறோம். நல்லா வேகட்டும். ஓகே, நல்ல வெந்துருச்சு கேரட்டை. இப்போ இதோட கொத்தமல்லி தூவி இறக்கிக்கலாம். ஓகே வியூவர்ஸ், தேங்க்யூ.